பல நாள் கனவு இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஏதாவது ஒரு போடுங்கடா. இல்லை ஏதாச்சும் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒன்று செய்யலாம், வாங்க பார்க்கலாம் அப்படிங்கிற ஏதாவது ஒன்று போட்டு விடுங்க. ஒரு சாம்பிள் சரி சொல்லுங்க. இன்ட்ரோவே பல மணி நேரம் போச்சு, பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து சிரிக்காது போல. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பன்னீர் வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். என்னோட கசின் அதுக்கப்புறம் என்னோட தம்பி தான் இதை வந்து சமைக்க போகிறாங்க. ஸோ வாங்க அவங்களே சொல்லுவாங்க இன்னைக்கு என்ன பண்ண போகிறதுங்கிறத சொல்லுங்க. பன்னீர் ரெசிபி பண்ண போகிறோம். தேவையானதுக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெங்காயம், தக்காளி, இது வந்து பன்னீர், இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சொல்லுங்க. வெங்காயம், தக்காளி, பன்னீர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தண்ணி, இங்கே வந்து மிளகா, புதினா, கொத்தமல்லி மட்டும், அப்புறம் வந்து கருவேப்பிலை, ஜீரகம், சோம்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் மஞ்சத்தூள். ஓகே, இன்னைக்கு வந்து இதை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போறீங்க, பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த லைட் தான் போட்டு விடவா? சும்மா ஏதாவது வைங்க. என்னடா ஆச்சு? இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பார்த்து 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 ஊற்றிடுவா. கொஞ்சமாக ஊற்று, தேவையான அளவு போதும். போதுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வர இன்னும் கொஞ்சம் போதுமா? இன்னும் கொஞ்சம் போதுமா? போதும்டா. ஆஃப் பண்ண. நெக்ஸ்ட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் சோம்பு போடுங்க. சோம்பு இது சூடானதுக்கு அப்புறம் இப்போ வந்து சோம்பு போட்டு பாருங்க. இது செக் பண்ணிக்கலாம். இப்போ சோம்பு போடு பாலா. சோம்பை போட்டுருவோம். சும்மா ஒரு பக்கம் போட்டால் போதும், சீக்கிரம் தீஞ்சிட போகுது வாட்டுக்கு. சோம்பு போட்டியா? சோம்பு போட்டாச்சு. இரு, சோம்பு செவந்தானே கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலையா? கிண்டவா? எனக்கு இப்போ கிண்டலாம். வெடிக்குண்டா. நெக்ஸ்ட் வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம் போட. போடு. இப்போ வந்து இதை நல்லா வதக்க போறீங்க, ஓகேவா? வந்து வெங்காயம் பாதியை வதங்குறப்ப இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அதை வதக்கணும். அப்படி வதக்கக்கூடாது. மெதுவா அள்ளி வெளியில கொட்டிடுவோம் போலயே. அமைதியா பண்றாடே. பறக்கும்ல அப்படி. அதெல்லாம் இதுல பறக்காது. இது பால அவசரமா கீழே வச்சு பண்ற அமைதியா. இந்த அதை வச்சுக்கோ, இதை யூஸ் பண்ணிக்கோ. நல்லா கிண்டு, தீ பிடிக்காம பார்த்துக்கோ. இதை நல்லா வதக்கிக்கணும், ஓகேவா? டேய் பாலா, அப்புறம் அவன் பண்ண மாட்டான்டா. நல்லா வதக்கிக்கணும், ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாலா பச்சை மிளகாய் எடுத்துட்டு போ.
போடுவாங்களா? ஆமாம். மலைக்க பொறுமையாக போட்டேன். எதையாவது ஒன்று போடுங்கடா வேமா. நல்லா மிதுவாடா. நல்லா வதக்கிண்டிக்கோங்க. நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சா? இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள்லாம் ஆட் பண்ணுவோம். பாலா அங்கே இருக்கு, போய் எடுக்கும். நல்லா நீ இது பண்ணிக்கோ, வதக்கிக்கோ. இப்போ அந்த எடுத்து வச்சிருக்கதை ஆட் பண்ணுங்கடா. ஏய் போடுறா லூசு பயலே. கையால என்ன போடுற? அப்படியே கொட்டுறா அதுல. கொட்டு. எப்பவுமே இது மாதிரி தூள் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா வந்து தண்ணி ஆட் பண்ணும். ஓகேவா? நல்லா கிண்டிக்கோ. ஆமா, நல்லா வதக்கிக்கோங்க. பாலா கொஞ்சமா உப்பு சேருதுல. கொஞ்சமா. ஐயோ கொஞ்சமா. இன்னும் கொஞ்சம் போடலாம். இங்கே வச்சானா ஆன் பண்ணாமல் எடுக்க போகிறடே. அது கையிலே தெரியும். பாலா இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ண போறீங்க. சரி, இப்போ வந்து கொத்தமல்லி எடுத்து ஆட் பண்ணுங்க. அதில் வைக்கோங்க. கிண்டிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோ. இதை இப்படி பிடிச்சிக்கோ. ஸ்டாண்டா நல்லா. அதான் அந்த கொத்தமல்லி எல்லாம் ஒன்னோட ஒன்று சேரணும். பாலா அமைதியா இரு. பாலா கொட்டிட்டு போயிடாது. அமைதியா இரு. சத்த சேர்ந்துருச்சு. பன்னீரா? சரிங்க, சரி. பன்னீர். இப்போ நல்லா ஒன்னோட ஒன்று சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும். பாலா கரண்டி எப்படி பாலா பிடிக்கிற? இப்போ கரெக்டாக எல்லாம் சொல்லக்கூடாதுல்ல. ஸோ லாஸ்ட்டாக இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை எடுத்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க. நீங்கள் தான் பேசணும். எல்லாம் முடிஞ்சிருச்சு. கடைசியாக கிட்ட கொண்டு வா. அள்ளி இதில் போடுங்க. சுட்டுனா அது கீழே போட்டுருக்கேன். தெரியும் பார்க்கும்போது. இருக்குல்ல, அப்போ தான் மற்றவங்க சாப்பிடுது. போடுங்க நீங்கள். தேவையில்ல, 2 பேர் வச்சுட்டு ஏதாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் இதை பண்ணோம். எல்லோரும் சேர்ந்து பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது பண்ணுறப்ப. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே செம சைடிஷாக இருக்கும். இது வந்து எங்களோட வதினாவோட ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். பாய்.